கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளை இணைந்திருங்கள். இரவு தூங்கும் முன்பாக ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 ஆகிய வசனங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்திலே சில சந்தேகங்கள் அனுதின வாழ்க்கையில இருக்கும். உங்களுக்கு இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சந்தேகம் அப்படின்னு ஒண்ணு, அது பூமிக்குரிய காரியமா இருக்கலாம், ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், வாழ்க்கைக்குரிய காரியமா இருக்கலாம். நிறைய காரியம் உண்டு. 24 மணி நேர வாழ்க்கையிலே நான் இயேசுவுக்காக வாழணும்னு நினைக்கிறேன், என்னையால வாழ முடியல. ஒரு பெரிய உள்ளத்துல ஒரு பாரத்தோடு இருப்பாங்க. அப்படி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கவனித்து கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சில குடும்பத்துல சொல்லுவீங்க, அண்ணே நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன், நான் சர்ச்சுக்கு உண்மையா போறேன், ஆனாலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்திலே ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அப்படி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷன். அதை அழகா பிரிக்கலாம். முந்தின நடக்கை அப்படின்னா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எந்தெந்த காரியத்துல நான் பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன், அது முந்தின நடக்கை. முந்தின நடக்கைன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, நான் எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படிலாம் நடந்துட்டு இருந்தேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் எதுலலாம் நான் நடந்துட்டு இருந்தேன், முந்தின நடக்கை. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும். அடுத்த வேர்டு என்னன்னா மோசம் போக்கும். அந்த மோசம் போக்கும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மோசம் ஏமாத்திக்கிட்டே இருக்கும். நம்ம எதை செஞ்சாலும் ஆமா நம்ம செஞ்சதுதான் கரெக்ட், ஆமா இதுதான் கரெக்ட், ஆமா அதுதான் கரெக்ட், நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஏமாத்தி கொள்வோம். மோசம் போக்கும். செய்கிறது தப்புன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும், ஆனா கூட சரிதான் 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 அப்படி சொல்லி நம்மளை நாம ஏமாத்தி கொள்வோம். அதான் முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இச்சைகளாலே என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் எதுல கெட்டு போறான், எதுல மோசம் போறான், எது முந்தின நடக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இச்சை. இந்த இச்சை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு மனுஷன் கெட்டு போயிடுவான். இதுதான் பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனை தான் களைந்து போட்டால் மட்டும்தான் ஆவியில வளர முடியும். இப்ப நிறைய குடும்பத்துல உடனே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆவியில வளரணும்னு சொல்லி நினைக்கிறேன், சில நேரத்துல நான் மோசம் போயிருந்தேன், சில நேரத்துல நான் கெட்டு போயிருந்தேன், சில நேரத்துல எனக்கு இச்சை வந்துடுது, சில நேரத்துல எனக்கு முந்தின நடக்கை வந்துடுது. அதாவது பழைய அந்த சின்ன வயசுல உள்ள வாலிப வயசுல பழைய எண்ணங்கள், பழைய நடக்கை. நான் சில நேரத்துல நான் நாடகம் பார்த்துட்டு இருந்தேன், மறுபடியும் பார்க்க போயிட்டேன், படம் பார்த்துட்டு இருந்தேன், மறுபடியும் படம் பார்க்க போயிட்டேன், தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன், மறுபடியும் தண்ணி அடிக்க போயிட்டேன், கொஞ்ச நாள் நான் தண்ணி அடிக்காம இருந்தேன், இப்போ நான் மறுபடியும் தண்ணி அடிக்க போயிட்டேன். இப்படி பல காரியங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு அழகா வந்துகிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் எதிலிருந்து கர்த்தர் மீட்டு எடுத்தாரோ மறுபடியும் அதே சுபாவம், அதே எண்ணங்கள், அதே காரியங்கள். ஒரு குடும்பத்துல என்கிட்ட ஒரு ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, நான் தண்ணி அடிக்க விட்டுட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ சில மாசமாக யாருக்குமே தெரியாம போய் தண்ணி அடிச்சிருந்தேன், எனக்கு தப்புன்னு தெரியுது, அதை விட முடியல, என்ன செய்யணும் அப்படின்னாரு. அதுக்கு உடனே ஒரு ஆலோசனை கொடுத்தேன். அந்த ஆலோசனை அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. ஏன்னா அது அவங்க வீட்டில் உள்ள காரியம், அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. ஒரு மனுஷன் எப்போ பழைய சுபாவம் வருது, எப்போ பழைய எண்ணங்கள் வருது,
இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக கண்டுபிடித்தால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் புதிய வாழ்க்கை எப்படி இருக்குது, பழைய வாழ்க்கை எப்படி இருக்குது, பழைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடருதா, பழைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடருதா, ஜென்ம சுபாவமாக இருக்கலாம், இச்சையான காரியமாக இருக்கலாம், அது மாம்ச இச்சையாக இருக்கலாம், இல்லை கெட்டு போகிற பழைய மனுஷனுடைய எந்த ஒரு சுபாவமாக இருக்கலாம், இல்லை சிந்தனையில் போராட்டமாக இருக்கலாம். இப்படி நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கு முன்னாடி நான் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ மறுபடியும் நான் இஷ்டம் போல் வாழ்கிறேனே, அப்போ நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ இது எல்லாமே இந்த வசனத்துக்குள்ளே நீங்கள் நிறைய பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க. முந்தின நடக்கை, அதை நீங்கள் அழகாக எழுதி வைக்கலாம். பழைய நடக்கை. ரெண்டாவது மோசம் போக்கும், அது நம்மளை மோசம் போய்கிட்டே இருக்கும், நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். அது ரெண்டாவது பாயிண்டாக எழுதிடலாம். இச்சை, எதில் ஏமாத்துது அப்படின்னா இச்சையில் தான் ஏமாத்துது. அடுத்தாப்புல கெட்டு போகிற பழைய மனுஷன். ஆக்சுவலி இந்த மனுஷன் யாருன்னா கெட்டு போகிற பழைய மனுஷன், ஓல்டு லைஃப். இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பழைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், பழைய ஃப்ரெண்டு, பழைய தேவையில்லாத நபர், பழைய அந்த எதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு வெளியில் இருந்தோமோ மறுபடியும் அதுக்குள்ளேயே போய் லாக் ஆயிடுவாங்க. ஒரு குடும்பத்தில் நாடகமே பார்க்க மாட்டேன், நான் இனிமேல் படமே பார்க்க மாட்டேன், நான் இனிமேல் தேவனுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் அழகாக வாழ்ந்துருவாங்க. ஒரு 2 வருஷம் கழித்து வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, வேலைக்கு போன இடத்துல அங்கே ஒரு சண்டை, வெளியில் போன இடத்துல ஒரு பிரச்சனை. அந்த நேரத்தில் வீட்டுக்கு வருவாங்க. 2 வருஷமாக நாடகம் பார்க்காம இருப்பாங்க, படம் பார்க்காம இருப்பாங்க. அந்த 2 வருஷம் கழித்து, ஒரு 4 வருஷம் கழித்து அந்த பழைய சுபாவம், அந்த பழைய எண்ணங்கள், அந்த பழைய நடக்கை, அந்த மோசம் போக்கும், அந்த இச்சையான ஒரு காரியம், கெட்டு போயிற பழைய மனுஷன், இவன் எப்போ வெளியில் வரான்னு பார்க்கும்போது 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷமா நல்லா அழகாக தேவனுக்காக உண்மையாக வாழ்ந்துருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, தலைக்கு மேலே பிரச்சனையாக இருக்கும். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் வேலைக்குள்ள பிரச்சனையாக இருக்கலாம். அந்த 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 10 வருஷம் முன்னாடி எதெல்லாம் விட்டாங்களோ அதை மறுபடியும் லைட்டாக சிந்தனையில் ஒரு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் கையில் செல்ஃபோனாக இருக்கலாம், அப்புறம் டிவியாக இருக்கலாம். அந்த 10 வருஷம் முன்னாடி என்னெல்லாம் பார்த்தாங்களோ மறுபடியும் லைட்டாக ஆன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கெட்டு போகிற அந்த பழைய மனுஷன், இந்த மோசம் போக்குற அந்த பழைய மனுஷன், முந்தின நடக்கக்கூடிய அந்த கெட்டு போயிற பழைய மனுஷன், இவன் எப்போ வந்தான், அந்த இச்சைகளை எப்போ விழுந்தான், இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கலாம். இதை ஏன் காலையில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்தில் ஜெபம் பண்ணுறாங்க, ஆவியில் வளரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு குறை இருக்குது. என்ன குறை இருக்குது அப்படின்னா, அது பழைய சுபாவம் அப்படியே கூட வருது, பழைய எண்ணங்கள் அப்படியே கூட வருது, பழைய காரியங்கள் அப்படியே கூட வருது, விட்டு போன சில காரியங்கள் மறுபடியும் தொடருது. அது இச்சையான காரியமாக இருக்கலாம், அது கெட்டு போகிற காரியமாக இருக்கலாம், அது மோசம் போக்குற காரியமாக இருக்கலாம், அது முந்தின நடக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று கூட வருது. 24 மணி நேரம் நம்ம கூட வந்தால் நம்ம எப்படி ஆவியில் வளர முடியும்? நல்லா யோசித்து பாருங்க. என்னையும் சேர்த்தேன், நானாக இருந்தாலும் அதே தான் கணக்கு. இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் அந்த பழைய சுபாவம், அந்த பழைய எண்ணங்கள், அந்த பழைய காரியங்கள், அந்த கெட்டு போயிடுற அந்த பழைய மனுஷன், அந்த சுபாவம் என் கூட உள்ளே வந்துச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்காது. புதிய மனுஷன் புது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உள்ளான ஆவியில பலப்பட்டு, உள்ளான மனுஷன் பலப்பட்டு ஆவியில வளரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் காலவேளையிலே அனுதின வாழ்க்கையிலே தேவனார்களே அப்போ மினிஸ்டர் மூலியமா பார்க்குறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு growth வேணும் அப்படின்னா விட வேண்டிய காரியத்தை விட்டால் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். இது என் வாழ்க்கையில் நான் அனுபவத்தில் கண்டுபிடிச்சது. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்தில் கேட்பாங்க, நீங்கள் காலையில் நீங்கள் பேசும்போது நாங்கள் கேட்குறோம் பிரதர், ஆனால் நாங்கள் வெளியில் புறப்பட்டு போகும்போது பழைய சுபாவங்கள், அந்த பழைய ஃப்ரெண்டு, அந்த பழைய நட்பு, ஒரு காலத்தில் பேசுன அந்த கெட்ட வார்த்தைகள்,
தேவையில்லாத வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், அந்த பழைய அந்த விக்கிரத்தில் உள்ள அந்த ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசும்போது தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத அந்த பழைய கதைகள், இதைத்தான் நாங்கள் மறுபடியும் போய் பேசியிருந்தோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம எங்கே போய் நிற்கிறோம், யார்கிட்ட பழகுறோம், அந்த நபர் யார், பழைய எண்ணங்கள் கொண்டு வர மாதிரி அது யார், இப்படி நம்ம யோசித்து பார்க்கலாம். ஏன்னா என் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் என்ன நடக்கும்? கர்த்தருக்குள் இருந்தால் எவ்வளோ அபிஷேகம், தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம், தேவனோட வார்த்தையை விட்டு மீறும்போது பாவம், துன்மார்க்கன், துரோகி. அப்போ நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி எவ்வளோ பரிசுத்தமாக வாழ வேண்டியிருக்கு, தேவனோட சமூகத்தில் எவ்வளோ தூரம் காத்திருக்க வேண்டியிருக்கு. இப்படிலாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்த்தால் நம்ம குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். பல நேரத்தில் ஒரு மனுஷன் எதில் விழுந்து போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த முந்தின நடக்கை, மோசம் போக்கும் அந்த இச்சை, அந்த கெட்டு போகிற பழைய மனுஷன், இந்த கெட்டு போகிற பழைய மனுஷனை வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு ஆவியில் எப்படி வளர முடியும்? நம்ம அப்படி கொஞ்சம் நம்ம நார்மலாக யோசித்து பார்க்கலாம். இதை ஏன் காலையில் பேச வேண்டியது அப்படின்னா, இன்னைக்கு இந்த செய்தி மூலியமா நிறைய குடும்பத்தோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். என் கூடயும் பேசுகிறாரு, உங்கள் கூடயும் பேசுகிறாரு. ஏன்னா வசனம் உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ, பழைய ஒரு சுபாவம், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய 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 பாவங்கள், சின்ன வயசில் நான் பண்ணினேன், சரி இன்னைக்கும் தொடர்ந்து வருது பிரதர் அப்படிம்பாங்க. எப்படி வருது? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறோம், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் அது எங்கேருந்து கூட வருது? அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் பொய் பேசக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், இனிமேல் நான் கர்த்தருக்கா எழும்பி பிரகாசின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சில நேரத்தில் சில சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்தில் எங்கேயாவது போய் மாட்டிடுவாங்க. அப்போ கர்த்தரை விட்டு எப்போ நம்ம தள்ளி பறிஞ்சு பார்க்கும்போது எதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணமோ, மறுபடியும் சில பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் நமக்குள்ளே வருதான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கணும். இப்படி நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கும்போது நம்ம ஆவியில் இருக்கிறோமா, மாம்சத்தில் இருக்கிறோமா, உலகத்துக்குரிய சிந்தனையில் இருக்கிறோமா, இல்லை ஆவிக்குரிய சிந்தனையில் இருக்கிறோமா, 24 மணி நேரம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறோமா, இல்லை பழைய மனுஷன், பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய காரியங்கள், மோசம் போக்குற அந்த பழைய இச்சைகள், அந்த முந்தின நடக்கை, இதெல்லாம் நம்ம கூட ட்ராவலிங்கில் இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான், வெட்ட வேண்டியதை வெட்டினா மட்டும்தான் வளர வேண்டியது வளரும். ஒரு நல்ல ஒரு ஹைட்டாக ஒரு மரம் வரணும் அப்படின்னா சைடில் ஃபுல்லாக வெட்டி விட்டுருவாங்க, அப்புறம் தான் நேராக ஸ்ட்ரெயிட்டாக வளரும் அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா வெட்ட வேண்டியது. இது என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சதுப்பா, என் கூட பேசுனது. இந்த வசனத்து மூலியமா உங்கள் கூட பேசுனா உங்கள் கூட ஆவியானவர் பேசுகிறாருன்னு அர்த்தம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே உங்கள் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாருன்னு அர்த்தம். சில நேரத்தில் கீழ்ப்படியாத எத்தனையோ காரியங்கள் உண்டு. கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தேவனுடைய கோபம் வெளிப்படும். ஏன்னா சில குடும்பத்தில் பிரதர் நாங்கள் எத்தனை தான் செய்தி கேட்டாலும் கீழ்ப்படிய முடியல பிரதர் அப்படிம்பாங்க. எச்சரிப்பு வந்திருக்கும், கர்த்தருடைய ஊழியக்காரங்க மூலியமாக பேசியிருப்பாங்க, தீர்க்கதரிசி மூலியமாக பேசியிருப்பாங்க, ஆவியானவர் திட்டமாக பேசிகிட்டு இருப்பார், உங்கள் கூட பேசிகிட்டு இருப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம், அர்ப்பணிங்க. அப்பா இந்த சுபாவம் இப்படி எண்ணங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் உள்ள இருக்குது, இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்களே அர்ப்பணிச்சுக்கலாம். இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணும்போது நான் இந்த காரியத்தில் நான் குறையா இருக்கிறேன்ப்பா, என்னோடய வாழ்க்கையில் தொடருது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணாம் சொல்லி நான் நினச்சி ஜெபம் பண்ணியிருந்தேன், மறுபடியும் அதே ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வருதுப்பா, அது எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாமே அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவார். அதுக்கு அடுத்த பாயிண்ட், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புது ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கை எல்லாம் கலைந்து போயிடும்.
அப்ப நமக்குள்ள என்ன ஆவி வேணும்னா, புதிதான ஒரு ஆவி வேணும். அந்த புதிதான ஆவியான் உள்ள வரும்போது தான், இந்த பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய காரியங்கள், பழைய அது எதுவுமே உள்ள வரக்கூடாது. அப்பதான் நம்ம ஆவியில வளர்றோம்னு அர்த்தம். அடுத்தாப்புல மெய்யான நீதியிலும் உள்ள புதிதான ஆவி வந்துட்டு அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க அநீதியான காரியங்கள வெறுத்துருவாங்க. அத நம்ம அழகா கண்டுபிடிக்கலாம். இப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கேட்டா, நான் சொல்ல முடியும். நான் அநீதியான காரியங்கள செய்றேன் அப்படின்னா, நான் துன்மார்க்கன். இல்ல, இல்ல, இல்ல. நான் இனிமேலு அநீதியான காரியங்கள நான் செய்ய மாட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நான் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டுருக்கேன். இனிமேல் என் வாழ்க்கையில அநியாயமான காரியம் எனக்கு வேண்டாம். அப்படின்னு சொல்லி நான் வெறுத்து, நான் நீதியை பின்பற்றுறேன் அப்படின்னா, நான் புதிய மனுஷன். எனக்குள்ள புதிதான ஆவி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஈஸியா புரியலாம். உள்ளத்தில் புதிதான ஆவி இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். என் வாழ்க்கையில அநீதியான காரியங்கள் இன்னும் தொடருது அப்படின்னா, அந்த பழைய சுபாவம், அந்த பழைய எண்ணங்கள், அந்த முந்தின நடக்கை, அந்த மோசம் போக்கும், அந்த இச்சை, அந்த கெட்டு போயிற அந்த பழைய மனுஷன். அவன் லைட்டா எந்திரிச்சிருக்கான்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆவியில வளரணும்னு சொல்லி நினைச்சாச்சு அப்படின்னா, ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். பக்கத்துல சர்ச்சுக்கு புறப்பட்டு போகணும். அவருடைய பதவியில காத்திருக்கணும். இப்படி நம்ம நிறைய காரியங்கள் நம்ம செய்யலாம். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர பலி செலுத்தலாம். தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். மெய்யான நீதியிலும் அடுத்த என்னன்னா பரிசுத்தத்திலும். நம்ம ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கிறோமா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த செய்தி நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கு. எப்படின்னா, நம்மை நாமே கண்டுபிடிக்கலாம். எப்படி செல்போன்ல பேட்டரி ஒரு 100% இருக்கு, 90% இருக்கு. என் செல்போன்ல 15% தான்ப்பா இருக்கு. நான் உடனே சார்ஜ் போடணும் அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 15% சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் ஆஃப் ஆயிரும். ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் 100% இருக்கிறானா, இல்ல அப்படியே டவுன் ஆயி, டவுன் ஆயி, டவுன் ஆயி 0 வந்துட்டான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். 24 மணி நேரம் பரிசுத்தமா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல பிசாசு உள்ள வராது. 24 மணி நேரம் நீதியிலேயே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல பிசாசு வராது. 24 மணி நேரம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, பிசாசு உள்ள வராது. இத விட்டுட்டு சிந்தனையில கொஞ்சம் தப்பா யோசித்தாலோ, கண்கள்ல தப்பா பார்த்தாலோ, கெட்ட வார்த்தை பேசினாலோ, தூசணமான வார்த்தை பேசினாலோ, அருவருப்பான வார்த்தை பேசினாலோ, இதயத்துக்குள்ள தீமையான காரியத்தை யோசித்தாலோ, பொல்லாத காரியம் இதயத்துல இருந்தாலோ, இப்படிலாம் உள்ள இருந்தால், அந்த பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷனை யாரு? அந்த மோசம் போக்கும், அந்த இச்சை, அந்த கெட்டு போகிற பழைய மனுஷன். அந்த முந்தின நடக்கக்கூடிய அந்த பழைய மனுஷன். இவன் எங்கேருந்து வெளியில வந்தான்? 24 மணி நேரத்திலே பரிசுத்தமா வாழாமல் இருக்கும்போது அவன் உள்ள வரான். 24 மணி நேரம் வாழ்க்கையில நீதியை பின்பற்றாம அநீதியான காரியங்களை பின்பற்றும்போது உள்ள வரான். இதயத்துக்குள்ள புதிதான ஆவி இருக்கும்போது உள்ள வரமாட்டான். ஆனா தீட்டான ஆவி இருக்கும்போது, அசுத்தமான ஆவி இருக்கும்போது, பொல்லாத ஆவி இருக்கும்போது, அருவருப்பான ஆவி இருக்கும்போது, விபச்சார ஆவி இருக்கும்போது, அந்த பொல்லாத பிசாசு உள்ள வரான். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமா இருந்தால், நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருந்தால், நம்ம இதயத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருந்தால், அந்த இடத்துக்குள்ள அசுத்தாவிக்கு வேலை கிடையாது. அந்த இடத்துல பொல்லாதாவிக்கு வேலை கிடையாது. அந்த இடத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. அவங்க இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியா இருக்கும்போது சமாதானம் இருக்கும். அப்போ புதிய ஏற்பாட்டிலே ஒரு முக்கியமான வசனம் என்ன வசனம் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். உள்ளத்திலே புதிதான ஆவி இருக்கா? ஒரு பாயிண்ட். 2வது நான் நீதியில நடக்கிறேன்னா, அது 2வது பாயிண்ட். 3வது நான் பரிசுத்தமா வாழ்றேன்னா, அது 3வது பாயிண்ட். இப்படி நம்ம ஒவ்வொரு வசனத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப அந்த புதிய மனுஷன் யாரு அப்படின்னா, புதிதான ஆவி, நீதி, பரிசுத்தம். இந்த 3 பாயிண்ட் இருக்கு. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். இப்ப இந்த புதிய மனுஷன் நமக்குள்ளே இருக்கும்போது புதிதான ஆவி இருக்கும். நம்ம நீதியில நடப்போம். நம்ம பரிசுத்தத்தில் நடப்போம். அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எனக்குள்ள
நான் புதிய மனுஷனா இருக்கிறேன், நான் புதிய ஆவியா இருக்கிறேன் அப்படின்னா, நான் அநீதியான காரியங்களை நான் வெறுத்திருப்பேன். அசுத்தமான காரியத்தை நான் வெறுத்திருப்பேன். நான் மெய்யான நீதியில நடக்க ஆரம்பிச்சுருவேன். மெய்யான பரிசுத்தத்துல நான் வாழ ஆரம்பிச்சுருவேன். அப்ப நம்ம வாழ்க்கை வந்து பரிசுத்தத்தை நோக்கி போயிட்டுருக்கும். நம்ம நடக்கையில வந்து அநீதியான காரியங்களை வெறுத்து நம்ம நீதியின் வழியில நடந்துட்டு இருப்போம். இத வச்சு நம்ம அழகா கண்டுபிடிக்கலாம். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ எல்லாரும் கண்டுபிடிக்கலாம். அதனால இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏன்னா, பழைய மனுஷனையும் நான் நல்லா அழகா சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த மாரி சொல்லிக் குடுத்துருக்கேன். புதிய மனுஷன் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரு? அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்குள்ளே பழைய சுபாவங்கள் இருக்கா? மோசம் போக்குற அந்த இச்சையான காரியம் இருக்கா? கெட்டுப் போயிற பழைய மனுஷனுடைய காரியம் இருக்கா? அது பழைய வாழ்க்கை. இல்ல பிரதர், நான் அழகா கர்த்தருக்குள் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் நீதியில நடப்பேன். அநீதியான காரியங்களை வெறுத்திருப்பேன். அநியாயமான காரியத்தை வெறுத்திருப்பேன். நான் பரிசுத்தமா வாழ்றேன். பரிசுத்தமா வாழ்ற ஒரு குடும்பத்தில அசுத்தம் உள்ள இருக்காது. அவங்க பரிசுத்தத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அசுத்தாவி வர முடியாது. புதிதான மனுஷன், புதிதான ஆவி. அப்போ 2 விதமான காரியத்தையும் நான் உங்கட்ட பேசியிருக்கேன். இதெல்லாம் ஒரு குடும்பத்திலே அறிந்து கொண்டால் ஆவியில வளர முடியும். சில குடும்பத்தில யோசிப்பாங்க, ஆவியில வளரணும், ஆவியில வளரணும், ஆவியில வளரணும். செய்ற ஃபுல்லா அட்டகாசமா இருக்கும். செய்ற ஃபுல்லா ஏமாத்துறதா இருக்கும். செய்ற ஃபுல்லா கொள்ளையடிக்கிறதா இருக்கும். ஒரு குடும்பத்தில ஞாயிற்றுக்கிழமை கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்காந்துருப்பாங்க. அழகா போய் நற்கரணை எடுத்துருவாங்க. ஆனா ரோட்ல நிக்கும்போது பார்த்தா நல்ல சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. சர்ச்சில பார்த்தா பெரிய ஆளு. ஆனா ரோட்ல பார்த்தா சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. சர்ச்சில பார்த்தா லட்சம் வேணுமா தந்துருதேன். எல்லாம் ஓகே. எல்லாம் ஓகே. எல்லாம் என் பேரா ஓகே. ரோட்ல பார்த்தா சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பழைய மனுஷன் இன்னும் கலைந்து போடல. அந்த பழைய முந்தின நடக்கை இன்னும் கலைந்து போடல. அந்த பழைய மனுஷன் இன்னும் வெளியில போல. அந்த பழைய மனுஷன் இன்னும் வெளியில போல. வெளியில போனா மட்டும் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பழைய மனுஷன் உள்ள கிடக்குறானா? இல்லையா? அவன முதல்ல அடிச்சு துரத்துனா மட்டும் தான் ஆவியில வளர முடியும். பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள் இது எல்லாம் பழசு. இத வச்சுட்டு தான் அந்த பிசாசு உள்ள வாரான். பிசாசு எப்போ வந்தான், எப்போ வந்தான்னு சொல்லி நெறைய குடும்பத்தில யோசிப்பாங்க. அவன் எப்போ உள்ள வந்தான் அப்படின்னா, இந்த பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய வாழ்க்கையில சில சின்ன சின்ன ஒரு காரியம். அது ஒரு 5 நிமிஷம், 1 நிமிஷம். அந்த 1 நிமிஷம் பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சுன்னா போதும். அது மூலியமா உள்ள வந்துருவான். அத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, 1 நிமிஷம் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோங்களோ, அந்த இடத்துக்குள்ள அந்த பழைய சுபாவம் வந்துரும். ஒரு சின்ன செகண்ட் தான். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிம்பாங்க. அந்த 1 செகண்டுக்குள்ள அந்த முந்தின நடக்கை, அந்த மோசம் போக்கும், அந்த இச்சை, அந்த கெட்டுப் போயிற பழைய மனுஷன். அந்த 1 செகண்டுக்குள்ள உள்ள வந்துட்டு போயிருவான். அதனால யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தெளிந்த புத்தி வேணும்னா இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு நெறைய குடும்பத்தில 20 நிமிஷம் தாண்டி இந்த செய்தி கேட்குறீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். முடிஞ்சா டெய்லி தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. என் பேர் ரவிராஜ். எனக்காக 1 நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியம் இன்னும் எல்லா தேசத்துக்கும் கொண்டு போணும். புதிய மனுஷனையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். பழைய மனுஷனையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக மரித்து, என்னுடைய பாவங்களுக்காக மரித்து, வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பரிசுத்தாவினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தில் மூடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. சத்துருவின் மேல் உள்ள அபிஷேகம்லாம் நிரப்புங்க. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க.
இந்த நாள் முழுதும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் வேலடைத்து பாதுத்துடுங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க, அவருடைய சந்ததி ஆசிரியப்பட்டும். சில குடும்பத்திலே கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் தான் மனம் இறங்கி ஆசீர்வதிக்க முடியும்ப்பா. உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வாத கிருபைக்காக தாயும் பிள்ளையுமாக அப்பா உமக்கு நன்றி செலுத்திடும். டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருந்து வாசல் திறந்து நார்மல் டெலிவரி தந்து சாட்சி சொல்லுறது கிருபை செய்யுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போகுது, ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் புதுசாக இணைந்திருக்காங்களோ கர்த்தர் வாசல் திறந்தாங்க, சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிரிந்து போன குடும்பம் மறுபடியுமாக இணைந்து வாழ வேண்டும். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும். போதை அடிமை, மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, கஞ்சா பழக்கம், எந்தெந்த பாவ அடிமையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த எல்லா செத்த கிரையெல்லாம் இயேசு நாமத்தை சுற்றறிவிட்டும். தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் உங்களுடைய கருத்தில் பண்ணிடும். இன்னுமாக எல்லா இடத்துக்குள்ளேயும் சுவிசேஷம் அறிவிக்கிறது கிருபை செய்யுங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, இந்த நாளிலும் யாரெல்லாம் வேலைக்கு புறப்படுறாங்களோ, கம்பெனி புறப்படுறாங்களோ, ஆஃபீஸ் புறப்படுறாங்களோ, வியாபாரத்துக்கு புறப்படுறாங்களோ, எந்தெந்த நாட்டுக்குள்ளே ஜெயிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிடும். டீச்சர்லேருந்து டாக்டர்லேருந்து எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிடும். பரிசுத்தவான்கள் எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிடும். மேய்ப்பர் இன்னுமா யாரெல்லாம் இணைந்ததா எல்லாரையும் கர்த்தர் நாளிலும் உங்கள் பிள்ளைகளோட புறப்பட்டு போய் எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. டிரைவிங் லைனில் போகிறாங்க, யாரெல்லாம் அப்பா ட்ரெயினில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஜெபிக்கிற குடும்பம் உண்டு, உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா பலவீனத்திலும் நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். உங்களுடைய ஜீவன்களை பண்ணிடும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வீடு கட்டுறதுல தடை, வாழ்க்கையில் தடை, வேலையில் இன்னுமா ப்ரொமோஷன், எத்தனை காரியம் இருக்கோ எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. காலை வேளையில் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், தேவ ஞானத்தினாலே தேவ புத்தினால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். விசேஷம் அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும்ப்பா. எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்துங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எங்களை மன்னித்து எங்களை மறுபடியும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய திரு கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கடனில் பல குடும்பம் கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு என்னென்ன தேவை இருக்கோ தேவையில சந்திங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும். உள்ளத்தில் யாரெல்லாம் பாரத்தோடு கண்ணீரோடு வேதனை ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்தோடு கர்த்தர் கூட இருந்து எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலை கொடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நைட் நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.